நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாட்டி, ஏ படகுக்காரா, என்னை கூப்பிட்டு வந்தியே, உனக்கு நான் ஏதாவது தரணுமே. ஏ படகுக்காரா, அந்த படகுக்காரன்லாம் கேட்டுட்டு இருக்கான். அந்த ஆஷாட ஏகாதசி கியூவில் போய் நிற்கிறான். கியூவில் போய் நிற்கும் பொழுது எல்லாருக்கும் இடுப்பில் கையை வச்சுண்டு சமசரண சரோஜமாக நிற்கக்கூடிய அந்த பாண்டுரங்கன் இந்த பாட்டி போகும்போது மட்டும் தலையில் அந்த முண்டாசும் மூலக்கச்சமாக கையில் துடுப்பு வச்சுட்டு நின்ன உடனே அவள் மூர்ச்சியாகி புத்துன்னு விழுந்தா. அப்பொழுதுதான் அவளுக்கு புரிஞ்சது, நம்மளை கூப்பிட்டு வந்தது இந்த பாண்டுரங்கன் தான் படகுக்காரனாக வந்தான் அப்படிங்கிறது. இந்த சந்திரபாகா கரையில் படுத்துட்டு இருக்கும் பொழுது படகை பார்க்கும் பொழுதெல்லாம் இன்றைக்கும் அந்த பண்டரிபுரத்தில் படகுல நான் சவாரி பண்ணினாலோ அந்த படகை பார்க்கும் பொழுதோ அந்த கோமாபாயே இந்த பாண்டுரங்கன் கூப்பிட்டு வந்தானே, அந்த பாண்டுரங்கன் எப்படி இருப்பான், எவ்வளவு அழகாக இருந்திருப்பான், அந்த கோமாபாயை எப்படி கூப்பிட்டு வந்தான் அப்படிங்கிறது தான் நம்முடைய சிந்தனையில் ஓடிண்டே இருக்கும். பண்டரிபுரத்தில் பக்தர்களுடைய கதையை சொல்லிண்டே போனால் அதில் பக்தர்கள் உலகத்தையே மறந்து போய்ட்றா. ஜெகத் மித்தியைனா இந்த உலகமே அவர்களுடைய கண்களில் தெரியறதில்லை, எல்லாம் அவர்களுக்கு பகவானாவே தெரியறது. தாயுமானவர்னு ஒரு மகாத்மா, அந்த தாயுமானவர் ஒரு பூவை பகவானுடைய பூஜைக்காக பறிக்க போகிறார். அந்த பகவானுக்காக பூவை பறிக்கும் பொழுது அவரால் பூவை பறிக்க முடியல. ஏன்னா அந்த பூலையும் பகவான் இருக்கிறத இல்லை, அந்த பூவே பகவானா இருக்கிறத அவர் பார்க்கிறார். பகவானே பூவா இருக்கிறத அவர் பார்க்கிறார். எப்படி பறிக்க முடியும்? மகான்கள் எல்லாம் அவர்களுக்கு பொய்யா போனாலும் கூட ஒரே ஒரு காரியம் அத்தகைய உண்மையான மகான்கள், உயர்ந்த நிலையை அடைஞ்ச மகான்களால் பண்ணவே முடியாது. அப்படிங்கிறது என்னன்னா ஜீவஹிம்சை. ஒரு உயிருக்கு கூட அவர்களால் தவறு நினைக்கவே முடியாது, தீங்கு நினைக்கவே முடியாது. ஏன்னா இந்த பகவான் அப்படிங்கிறதும் அத்தகைய பகவத் அனுபவங்கிறதும் ரொம்ப சாஃப்ட். அது என்ன சாஃப்ட்னு உனக்கு புரியவே புரியாது, அவ்வளவு மிருத்துவா போயிடும் அவர்களுடைய ஹிருதயம். வள்ளலார் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு 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 மனுஷன் பசியா இருக்கான், அவனை பார்த்து நான் வாடினேன், பரவாயில்ல. ஒரு மனுஷனை யாரோ அடிக்கிறான், கஷ்டப்படுத்துகிறான், அதை பார்த்து என் மனசு கஷ்டப்பட்டது, வாடினேன், பரவாயில்ல. அப்புறம் அவன் என்னுடைய மொழி, என்னுடைய இனம், என்னுடைய சுற்றம், வாடினேன், பரவாயில்லை. அப்படி இல்லை, ஒரு ஆட்டை வெட்டுறதுக்கு வந்தான், அதை பார்த்து என்னுடைய மனசு இறங்கிட்டு, பரவாயில்லை. ஆனால் அதுக்கு மேலே போனார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். ஒரு செடி வாடி போயிடுத்துனா, வள்ளலாருடைய மனம் வாடி போயிடுத்துனா, அதுதான் ஜீவகாருண்யம். பாம்பன் சுவாமிகளுடைய சரித்திரத்தில் நான் ஒன்று அடிக்கடி சொல்லுவேன். ஒரு வீட்டுக்கு அவர் போகிறார், தங்கியிருக்கார். அந்த வீட்டில் சின்னதாக ஒரு பூச்சியவா, ஒரு எறும்போ என்னவோ ஒன்று அப்படி நசுக்கி கொலை பண்ணிடுறான். அந்த வீட்டில் சாப்பிட மாட்டேன்னு வந்துடுறார் அவர். அப்படி ஒரு ஜீவ காருண்ய மகான்கள் இருக்கு. பாகவதத்தில் ஜடபரதர்னு ஒருத்தருடைய சரித்திரம். ஒரு ராஜாவுக்கு பல்லக்கு தூக்கும்படியாக நேர்றதவருக்கு. ரகுகணன் ஒரு ராஜா கபில வாசுதேவர்னு ஒரு குருவை தேடிட்டு போகிறான். அந்த ஜடபரதர் பிறந்ததிலிருந்து யாரோடையும் பேச மாட்டார், எந்த ஒரு காரியமும் பண்ணாமல் இவர் பைத்தியமோ ஊமையோ ஜடமோ அப்படியே இருக்கார். ஒரு சமயம் அவரையே காளி கோவிலில் பலி கொடுக்கறதுக்கு வர, அந்த நேரத்தில் கூட பேசல அவர், அப்படி இருக்கார். ஆனால் அந்த ராஜாவுக்கு பல்லக்கு தூக்கிண்டு போகும் பொழுது ஏதாவது ஒரு கரையான் புத்து வந்ததுன்னா அது மேலே காலை வைக்க மாட்டார், இப்படி தாண்டி குதிப்பார். ஒரு எறும்பு வரிசையாக போச்சுன்னா அது மேலே இப்படி தாண்டி குதிப்பார்.
ராஜாவுக்கு தலையில் அந்த பல்லக்கில் இடிக்கிறது. யாருடா அது புதுசா பல்லக்கு தூக்க வந்திருக்கிறது, ஏண்டா அப்படி பல்லக்கு குதிச்சு குதிச்சு தூக்குற அப்படின்னு கேட்கும் பொழுது காரணத்தை சொல்றான். அப்படின்னுட்டா அது பெரிய கதை. அந்த ஜடபரதர் அத்தகைய பிரம்மஜானி, ஜீவன் முக்தர், உலகமே பொய் அப்படின்னு போனவருக்கும் கூட ஒரு ஜீவ காருண்யத்தை அவர்கள் எப்படி இருக்கான். மகான்கள் அப்படிதான் நடந்துப்பா. அவர்களால் ஹிம்சையை பொறுத்துக்கவே முடியாது. வேற எது வேண்டுமானாலும் சகித்து கொள்ள முடியும். பண்டரிபுரத்திலே ராகா அப்படிங்கிற ஒரு பக்தர், அவர் மண்பாண்டம் பண்ணி, கோராகுமருடைய கதை சொன்னேன் இல்லையா, அது மாதிரி மண்பாண்டம் பண்ணி விற்கக்கூடியவர் அவர். அவருடைய மனைவி பேர் பாகான்னு பேரு. இவர்களை ராகா கும்பர், பாகா கும்பர் அப்படின்னு 2 பேரையும் சொல்லுவாங்க. இந்த ராகா கும்பர் பரம பாண்டுரங்கனுடைய பக்தர். இந்த பண்டரிபுரமே பகவான் நம்ம என்ன பண்றான்னா, மத்ஸ்யாவதாரம் எடுத்தான், கூர்மாவதாரம் எடுத்தான், அப்புறம் வராக அவதாரம் எடுத்தான், நிருசிம்மாவதாரம் எடுத்தான். இப்படி ராமனா கிருஷ்ணனா வந்தான். அப்புறம் அது போராதுன்னு பாகவதம்ங்கிற ஒரு அவதாரத்தை எடுத்தான். பாகவதம்ங்கிற ஒரு அவதாரமும் போராதுங்கிறதா நாம அவதாரம். நீ ராமான்னு சொல்றையே, அதுல தெய்வம் இருக்கு. கிருஷ்ணான்னு சொல்றையே, அதுல தெய்வம் இருக்கு. இது நாமத்தினுடைய அவதாரம், இது தெய்வமே. நீ எப்பொழுதாவது ராம கிருஷ்ணனுடைய வாயில சொல்லிட்டியானால் தெய்வம் உன் நாக்குல தாண்டவம் ஆடுறது. அதுதான் உண்மை. அந்த நாமாவதாரத்தை உலகத்துல காண்பிக்கிறதுக்காக வந்த மூர்த்தி பண்டரிபுரத்தில் இருக்கக்கூடிய பாண்டுரங்கன். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சுவாமிக்கெல்லாம் நிறைய அண்டாண்டாவா, சில ஊர்ல புளியோதரை நைவேத்தியம் பண்ணுவா, சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணுவா, தத்தியோன்னா நைவேத்தியம் பண்ணுவா. இந்த பாண்டுரங்கனுக்கு மட்டும் ஒரு பசி, நாம பசி. நீ நாமா சொல்ல சொல்ல சொல்லதான் அவனுக்கு திருப்தி ஆகிறது. அப்படி மகர குண்டங்கள்ல காதுல தரிச்சுண்டு, அப்படியே மகுடத்தை தலையில வச்சுண்டு, இடுப்புல கை வச்சுண்டு இந்த சுவாமி நமக்கு இன்றைக்கும் சேவை சாதிச்சென்றிருக்கான். இந்த ராகா மண்பாண்டங்கள் பண்ணுவார். மண்பாண்டங்கள் பண்ணும் பொழுதே பாண்டுரங்கனை அப்படியே நினைச்சுண்டே பாண்டங்கள் பண்ணுவார். அவர்களுக்கெல்லாம் பேராசை கிடையாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பேராசை கிடையாது. அப்படின்னுட்டா என்ன மண்பாண்டம் பண்றார்களோ அந்த மண்பாண்டங்களே போய் வித்துட்டு அதுல என்ன வருமானம் கிடைக்கிறதோ அந்த வருமானத்தை வச்சு வாழ்க்கை நடத்துவா. மீதி எல்லா நேரத்திலையுமே பகவானை தியானம் பண்ணிட்டே இருப்பா. அப்படி இந்த ராகா பாண்டுரங்கனுடைய பரம பக்தரா இருந்துண்டு மண்பாண்டங்கள் பண்ணிண்டு இந்த மண்பாண்டங்களை வித்து வித்து வாழ்க்கை நடத்தின்னு இருக்கார். இந்த மண்பாண்டங்கள் பண்ணும் பொழுது கூட ஒன்று கவனிக்கணும். இந்த வியாபாரத்தை விருத்தி பண்ணணும், பெரிய கடை போடணும், நிறைய சம்பாதிக்கணும், நம்ம கிட்ட நிறைய ஆட்களை அப்படிலாம் அவர்களுக்கு தோணாது. ஒரு எளிமையான வாழ்க்கை. அவர்கள்ட்ட போய் நீ பணக்காரன் ஆகணும்னு சொன்னியானால் ஏன் பணக்காரன் ஆகணும், ஏன் பணம் சம்பாதிக்கணும், பெரிய வீடு வேணும், எதுக்கு வீடு வேணும்? ஏன் எல்லாருமே பெரிய கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் அவனுடைய வயிற்று பசி தீர்ற அளவுக்கு தானே சாப்பிட முடியும். அதுக்காக 10 தரம் சாப்பிட முடியுமா? எவ்வளோ பெரிய லட்சாதிபதி பிரபுவாக இருந்தாலும் ஒரு ட்ரெஸ் தானே போட்டுக்க முடியும். 1000 ட்ரெஸ் அதுக்காக மேலே மேலே போட்டுக்க முடியுமா? எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரனுக்கு 1000 பங்களா இருந்தாலும் ஒரு வீட்டில் ஒரு சமயம் ஒரு வீட்டில் தானே இருக்க முடியும். 1000 வீட்டிலையும் சேர்ந்த மாதிரி இருக்க முடியுமா? இல்லை, நமக்கு பணம் வந்துடுத்து நிறையா, அதனால நமக்கு வியாதி நாளைக்கு வந்தா இவன் பணக்காரன், அதனால நமக்கு இந்த வியாதி வலிக்க கூடாதுன்னு அந்த வியாதிக்கு தெரியுமா? ஒரு அவமானம், மானம், இவன் பணக்காரன் இவன் கிட்ட வரக்கூடாதுன்னு அது பயப்படுமா? உலகத்துல யாருமே ஒருத்தனை பிடிக்க முடியல, எங்கேயோ மறைஞ்சிருக்கான், யார் கண்களுக்கு அவன் அகப்பட முடியல, இருக்கிற இடம் தெரிஞ்சாலும் கிட்டக்க போக முடியல, ரொம்ப பயப்படுற அவனை பார்த்து மிலிட்ரியே பயப்படுறதுனா கூட வியாதி அவன் கிட்ட பயம் இல்லாம போயிடுறது. வியாதி அவன்கிட்ட போயிடுறதே, அது யாரை பார்த்து பயப்படுறது? உலகத்துல பார்க்க தானே பார்க்கிறோம். அதனால என்ன, இவர்கள் எல்லாம் எளிமையான பக்தர்கள். என்னன்னா, நாம போய் 4 பேர்கிட்ட கேட்கக்கூடாது, நமக்கு வேண்டியதை நாம பண்ணிக்கணும். சிம்பிளா ஒரு ட்ரெஸ், சிம்பிளா ஒரு வீடு, சிம்பிளா ஒரு ஆகாரம், மீதி நேரங்கள் எல்லாம் பக்தி. அப்படி வாழ்ந்தவர்கள். இந்த ராகாவும் அப்படிதான் இருக்கார். மண்பானை பண்ணி 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 இந்த மண்பானையை விற்று விற்று அதில் வரக்கூடிய பணத்தை வச்சுட்டு குடும்பம் நடத்தின்னு இருக்கார். ஒரு நாள் என்ன ஆறுது அப்படின்னுட்டா, நம்ம கூட பகவான் அடையிறதுல 2 நியாயம் சொல்வோம். மர்க்கட கிஷோர நியாயம், மார்ஜார கிஷோர நியாயம் அப்படின்னு 2 நியாயம். என்ன அப்படின்னா, ஒன்று குரங்கு போல, மற்றொன்று பூனை போல. குரங்கின் வழி பின்பற்றுதல், பூனையின் வழி பின்பற்றுதல்.
குரங்குக்கும் பூனைக்கும் என்ன வித்தியாசம்? இந்த குரங்கை நீங்க பார்த்துட்டே இருந்தே, இல்லைனால் குரங்கு கிட்டத்தட்ட மனுஷன் மாதிரியே இருக்கும். சம்ஸ்கிருதத்துல நரன் அப்படின்னு விட்டா மனிதன். நம்ம யாரையாவது பார்த்து நீ இவனா அப்படின்னு கேள்வி கேட்கிற மாதிரி, நரோவா நீ மனிதனா அப்படின்னா நரோவாங்கிறது திருப்பி போட்டா வானரம் அப்படின்றத எடுத்து. குரங்கு மனுஷன் மாதிரியே இன்னொரு குரங்கை கட்டிக்கும், தலையில பேன் பார்க்கும், சேர்ந்து போகும். ஒரு 10 குரங்கு வான சுருட்டிண்டு விளையாடும். கிட்டத்தட்ட மனிதர்களுடைய சேஷ்டையை நம்ம அதுல பார்க்கலாம். ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் கூட சொல்றான், குரங்குல இருந்து தான் மனுஷன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்றான். நான் கூட விளையாட்டா சொல்றது உண்டு. நம்ம பாரத்வாஜ கோத்திரம், மௌத்கல்ய கோத்திரம், விஸ்வாமித்ர கோத்திரம், ஸ்ரீவத்ச கோத்திரம்னு சொல்ற மாதிரி கபி கோத்திரம்னு ஒரு கோத்திரம் உண்டு. இப்ப பாரத்வாஜ கோத்திரம்னா என்ன அர்த்தம்? பாரத்வாஜர்னு ஒரு ரிஷி இருந்தார், அந்த ரிஷியிலிருந்து இவர்கள் எல்லாம் வந்திருக்கா. ஸ்ரீவத்சர்னு ஒரு ரிஷி இருந்தார், அந்த ரிஷியிலேருந்து இவர்கள் எல்லாம் வந்திருக்கா. மௌத்கல்யர்னு ஒரு ரிஷி இருந்தார், அவர்கிட்டேருந்து இவர்கள் எல்லாம் வந்திருக்கா. அதனாலதான் ஒரே கோத்திரத்தை சேர்ந்தவா கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, பண்ணிண்டா அது அண்ணா தங்கையை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி. ஏன்னா அவர் ஒரே ஃபேமிலி இல்லையா, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஆயிடுறா. அதுதான் காரணம். அப்படி சொல்றோம் நம்ம. அதுல கபி கோத்திரம்னா என்ன எடுத்துனா, கபினா குரங்குன்னு ஒரு அர்த்தம். அப்ப இவர்களுடைய ஆரிஜின் குரங்கு அப்படின்னுட்டா, இவர்கள் சொல்லக்கூடிய இந்த டார்வின் தியரி இந்த இடத்துல ஆகிற மாதிரி இருக்கு இல்லையா. விளையாட்டா சொல்றது உண்டு. அந்த குரங்கை பார்த்தா மனுஷன் மாதிரியே இருக்கு இல்லையா. இந்த குரங்கு என்ன பண்ணும் அப்படின்னுட்டா, அநேகமா ஏன்னா ஒவ்வொன்றும் குட்டி போடுறதுல பல வித்தியாசம் இருக்கு. மாடு அப்படியே கண்ணை போடும். நாட்டு மாடுகளா இருந்தா நம்ம கண்ணு போடும்போது 10 மனுஷர்கள் பார்த்துட்டு இருந்தா அதுக்கு ஒரு கூச்சம் உண்டு. குட்டி போடாது, கண்ணு குட்டி போடாது. நம்ம அண்ணண்ட போனாதான் போடும். அதுக்கு கூட அப்படி ஒரு கூச்சம் உண்டு. அந்த குட்டி கீழே விழுந்த உடனே அது நக்கி 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 கொடுத்து 10 நிமிஷம், அரை மணி எழுந்து 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 நிற்க ஆரம்பிச்சிடும். அது ஆச்சரியம். கோழியோ பறவைகளோ முட்டை போட்டு அதை அடகாத்து அதிலிருந்து குஞ்சு வருது, அது ஒரு விதம். ஒரு வீட்டில் கல்லூரில் தண்ணி விட்டுட்டு அந்த தண்ணி எடுக்காம இருந்தா அதிலிருந்து புழுக்கள் வந்துடுறது, அது ஒரு விதம். இப்படி உற்பத்தி. ஒரு பூமியில ஒரு தானியத்தை போட்டா அதிலிருந்து செடி கொடி வர்றது, அது ஒரு விதம். பல விதத்திலே கிரியேஷன்ஸ் உலகத்துல நடக்கிறது இல்லையா. அதுல என்னன்னா, விதை இருக்கு. இந்த விதையில உயிர் இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது. விதையை நசுக்கினா ஒன்றும் உயிர் தெரியல. அது 6 மாசம் வச்சுட்டு இருந்தா கூட அப்படியே இருக்கு. ஆனா அதை மண்ணில் போட்ட உடனே அதுக்கு ஒரு லைஃப் வந்துடுறது. மண்ணில் போடுற வரைக்கும் அதுக்கு லைஃப் இருக்கா இல்லையான்னு தெரியல. மண்ணில் போட்ட உடனே கிடுகிடுன்னு மரம் செடிய கொடியா முளைச்சு வந்துடுறது. ஆச்சரியம். இதெல்லாம் பகவானுடைய சிருஷ்டியை நம்ம பார்த்துட்டே இருந்தோமானால் இதுல இருக்கக்கூடிய வினோதம். அது தன்னுடைய இனத்தை பெருக்கிறதுக்கு நெறிஞ்சி முள்னு ஒரு முள்ளு அது காலில் படும். நம்ம காலை குத்துறதே அப்படின்னு எடுத்து தூக்கி போட்டா அந்த இடத்துல முளைக்கும். அது வேற ஒரு இடத்துல போய் முளைக்கிறதுக்காக பகவான் நம்ம காலில் குத்தி நம்மளை அதை தூக்கி போட வச்சிருக்கான். பஞ்சு என்ன பண்ணும்னா, மரத்துலேருந்து பட்டுன்னு வெடிக்கும். அது அப்படியே தாத்தா பூச்சின்னு சொல்லுவா, பறக்கும். அது ஒரு இடத்துல போய் விழும், அங்கிருந்து மரம் வரும். மகரந்த சேர்க்கை நடக்கும் பொழுது பார்த்தா ஒரு இடத்துல ஆண் பூ இருக்கும், பெண் பூ இருக்கும். 2 பூவும் அப்படியே சேர்ந்து வரும். மகரந்த சேர்க்கை நடக்கும், திரும்பி பிரிஞ்சு போயிடும். அதுக்கு கண்ணு இருக்கா, லாங்குவேஜ் இருக்கா, எப்படி கம்யூனிகேஷன்? இந்த சிருஷ்டியை கண்ணை திறந்து பார்த்தா இதுல எவ்வளவோ விசித்திரங்களை பார்த்துட்டே வரலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். இந்த குரங்கு குட்டியை பார்க்கும் பொழுது ஒரு வினோதத்தை நீங்க கவனிக்கலாம். என்ன கவனிக்கலாம்னா, பெரும்பாலும் குரங்கு மரத்துல இருக்கும் பொழுதே குட்டி போட்டுடும். மரத்துல இருக்கும் பொழுது குட்டி போட்ட உடனே என்ன ஆகும்னா, அந்த குட்டி அந்த மரக்கிளையில விழுந்தது இல்லையா, விழுந்த உடனே அந்த குட்டி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, புத்துன்னு கீழே பூமிக்கு வேணும். அது டபக்குன்னு போய் அந்த கிளையை பிடிச்சுடும். பிறந்த உடனே அந்த குரங்கு குட்டிக்கு நம்ம கீழே விழுந்தா பூமியில விழுந்துருவோம், அடிபடும். இந்த மரக்கிளையை பிடிச்சிக்கணுங்கிற ஒரு அறிவு எப்படி வந்தது? இதுதான் வேதாந்தத்துல சொல்லும் பொழுது சொல்றான், இதனாலேயே பூர்வ ஜென்மம்ங்கிறது ஒண்ணு இருக்கு, மறுபிறவிங்கிறது ஒண்ணு இருக்கு. இந்த குரங்குக்கு இந்த மரக்கிளையை பிடிச்சுக்கணுங்கிற ஒரு அறிவு எப்படி வந்தது அப்படின்னா, ஏதோ ஒரு பிறவியில அது குரங்கா இருந்திருக்கு. குரங்கா இருக்கக்கூடிய பிறவியில அது மரக்கிளையை பிடிச்சிண்டாதான் நம்ம கீழே விழாம இருப்போங்கிற அறிவு அதுக்கு இருந்திருக்கு. இந்த குரங்கு பிறவி வந்த உடனே அந்த காரியத்தை தானா பண்றது அப்படின்னு சொல்றா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
தாய் குரங்கு இருக்கு இல்லையா, குட்டி போட்டுதே, குட்டியை பற்றி ஏதாவது கவலைப்படணும் இல்லையா, படாது. அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். இந்த குட்டி தான் அம்மா போன உடனே கிடு கிடு கிடுக்குன்னு ஓடி போய் வயத்தை போய் அப்படி கவிக்கும், எக்கி பிடிச்சிக்கும். அப்படி வயத்தில் பின்னாடி இந்த கங்காரு குட்டி ஆட்டம் இந்த பக்கம் கவிண்டே போகும். அது தாய் குரங்கு பெரும்பாலும் குட்டி குரங்கை பற்றி கவலைப்படாது. குட்டி குரங்கு தான் அம்மா பின்னாடி 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 ஓடும். அது மாதிரி சில பேர் என்ன சொல்றா, பகவானை நாம் தான் போய் பற்றி கொள்ளணும், நாம போனாதான் பகவானை அடைய முடியும், நீ பகவானை அடையறதுக்கு முயற்சி பண்ணணும். குச்சேலர் அவருடைய வீட்டில் உட்கார்ந்துன்னு இருந்தார். பரம தரித்திரம் அவருக்கு, ஏழை, பைசா கிடையாது, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. ஆனா சந்தோஷமா இருந்தார், கிருஷ்ண கீர்த்தனம் பண்ணிட்டே இருந்தார். அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு பெருமை என்ன அப்படின்னா, தன்னுடைய மனைவியான கல்யாணியை பார்த்து, ஏ கல்யாணி, கிருஷ்ணரும் நானும் ஒன்னா படித்தவர், கிருஷ்ணனும் நானும் ஒன்னா படித்தோம். அந்த கல்யாணி ஒரு நாளைக்கு பார்க்கிறா, என்ன இதே பாட்டை திருப்பி திருப்பி பாடின்னு இருக்கார், நானும் கிருஷ்ணரும் ஒன்னா படித்தோம், நானும் கிருஷ்ணரும் ஒன்னா படித்தோம் சொல்றியே, ஒரு நாளைக்கு இந்த கிருஷ்ணரை போய் பார்த்துட்டு நம்மளுடைய தரித்திரத்தை சொல்லி ஏதாவது பணம் வாங்கிட்டு வாங்க. குச்சேலர் நினைக்கிறார், இவ்வளவு நாளும் இன்னைக்கு நேற்றுக்கு நமக்கு தரித்திரம் இல்லையே, தரித்திரம் எவ்வளவு நாளா நமக்கு இருக்கு. நம்முடைய மனைவி கல்யாணி அன்றைக்கே நம்ம பார்த்து, நீ குச்சேலரை பார்த்து நீ கிருஷ்ணரை போய் பணம் வாங்கிட்டு வான்னு சொல்லியிருக்கலாம். அவ்வளவு நாட்கள் சொல்லாம இன்றைக்கு சொல்றா. இன்றைக்கு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, கிருஷ்ணர் என்ன பார்க்கணும்னு நினைச்சிருக்கான், அது இவ முகமா வெளிப்படுறது. கிளம்பி போறார். கிளம்பி போகும்போது அவர் மனைவி ஞாபகப்படுத்துறான், யாராவது ரொம்ப பெரியவாளை பார்க்கும்போது சும்மா போகக்கூடாது, என்ன கொடுத்து அனுப்புறதுன்னு பார்க்கறா. வீதியிலெல்லாம் அப்படியே சில நெல் விழுந்து கிடக்கு நிலங்களில், அதை எடுத்துட்டு அவள் பண்ணி ஒரு மூட்டையில் கட்டித்தரா. பகவானை போய் பார்க்கிறார். பகவான் அவருக்கு பெரிய ஐஸ்வர்யத்தை அனுகிரகம் பண்ணுறான் அப்படிங்கிற கதை நமக்கு தெரியும். இப்போ குச்சேலர் இருக்கிற இடத்துல இருந்துட்டு இருந்தார், துவாரகையில் பகவான் இருக்கிற இடத்துல இருந்துட்டு இருந்தான். பகவானா நினைச்சு குச்சேலரை பணக்காரனை ஆக்கினானோ? இல்லை. குச்சேலர் தரித்திரத்தில் இருந்துருந்தார், பகவான் பாட்டுக்கு ராஜாவாக இருந்துருந்தான். குச்சேலர் போனார், பகவானை அண்டினார், அவருக்கு சௌக்கியம் ஏற்பட்டது. அதனால தான் ஆண்டாள் அழகா சொல்றா, சென்று நாம் சேவித்தால். நீயா பகவான்கிட்ட போகணும், நீ கேட்கணும். அப்படி கேட்டாதான் உனக்கு சௌக்கியம் ஏற்படும். ஏன்னா திரௌபதி சபையில் இருந்தா இல்லையா, சபையில் இருக்கும்பொழுது ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கஷ்டம் வந்தது அப்படின்னுட்டா அப்பா அம்மா காப்பாற்றணும், அதுக்கு பிறகு சகோதரன் காப்பாற்றணும், கல்யாணம் ஆயிடுத்துன்னா கணவன் காப்பாற்றணும், கணவனாலையும் காப்பாற்ற முடியலைன்னா ஊர்ல இருக்கக்கூடிய பெரியவர்கள் கூப்பிட்டு விசாரிக்கணும், பெரியவர்களாலையும் காப்பாற்ற முடியலைன்னா ஊர்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் கேட்கணும், பொதுமக்களும் இல்லைன்னா ராஜா கேட்கணும். இங்க கல்யாணம் ஆயிடுத்து, தர்மபுத்திரிலிருந்து, அர்ஜுனன்லிருந்து, பீமன்லிருந்து, நகுலன்லிருந்து, சகாதேவன்லிருந்து எல்லாரும் தலை குனிஞ்சுன்னு உட்கார்ந்துருக்கா. அங்க ராஜா தான் இந்த அக்கிரமத்தையே தூண்டுறான். தூண்டும் பொழுது அங்க பீஷ்மர், துரோணர், பெரியவர்கள் எல்லாம் எழுந்து எங்களுக்கு தர்மம் சரியா புரியலைன்னு சொல்லி உட்கார்ந்துட்டா. ஒன்றும் பண்ண முடியல. பொதுமக்கள்லாம் இதை வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்திருக்கா. துச்சாதனனோ அவளை வீட்டுக்கு விலக்கா இருக்கக்கூடியவர்களே சபைக்கு கூப்பிட்டு வரும்பொழுது திரௌபதி அங்க ஒரு நியாயம் பேசுறா. என்ன நியாயம் பேசுறா அப்படின்னா, அவ கேட்கிறா, தர்மபுத்திரர் முதல்ல என்ன வச்சுட்டு சூது விளையாடினாரா, இல்ல அவரை வச்சு ஆடின பிறகு என்ன விளையாடினாரா? தர்மபுத்திரர் தன்னை வச்சு ஆடிட்டார், தன்னை இழந்துட்டார், அதற்கு பிறகு உன்னை வச்சு ஆடினார். திரௌபதி சொல்றா, அவரை வச்சு ஆடின பிறகு, அவர் அடிமையாயிட்ட பிறகு என்ன வச்சு ஆடுறதுக்கு அவருக்கு ரைட் இல்லை அப்படின்னு நியாயம் பேசுறா. உடனே அவர்கள் சொல்றா, எப்ப தர்மபுத்திரர் ஒன்ன வச்சு ஆடிட்டாரோ நீ அவருடைய மனைவி, அதனாலேயே நீ அடிமை ஆயிட்ட அப்படின்ன பொழுது திரௌபதி திருப்பி வாதம் பண்றா, அப்படி இருக்குமானால் எதற்காக தனியா எனக்கு ஒரு ஆட்டம் போட்டார் அப்படின்னு கேட்கிறார். தர்மபுத்திரரை ஜெயிச்சாச்சு, அர்ஜுனனை ஜெயிச்சாச்சு, நகுலன், பீமன், சகாதேவன் எல்லாரையும் ஜெயிச்சாச்சுட்டானே, திரௌபதியும் ஜெயிச்சாச்சு, கூப்பிட்டு வான்னு சொல்ல வேண்டி இருக்கு. திரௌபதிக்காக தனியா ஏன் ஒரு ஆட்டம் போட்டா? தனியா ஆட்டம் போட்டதுனாலேயே இது செல்லாது. ஒரு பசுமாடு வாங்குறதுக்கு ஒருத்தன் போறான். பசுமாடு என்ன வேலை? 10,000 ரூபா. பசுமாடு வாங்கினா இந்த மாடு வாங்குறவர்களுக்கு தெரியும், பசுமாடு வாங்கினா கண்ணுக்குட்டியும் ஓட்டி விடணும் பசுமாட்டோட.
கன்று ஈன்ற உடனே அது பால் கறக்கும் பொழுது தான் பசுமாட்டை விற்பா. ஒரு அசடு ஒருத்தன் இது மாதிரி பசுமாடு வாங்குறதுக்கு போனா, பசுமாடு என்ன வேலை அப்படின்னா 10,000 ரூபாய். கண்ணுக்குட்டி என்ன வேலை? விக்ரமன் பார்க்குறான், நல்ல இன்னைக்கு முட்டாள் நம்ம கிட்ட மாட்டினா, அதுக்கு 2,000 ரூபாய் கொடுத்து எடுத்துட்டு போ. அப்போ இவன் 2,000 ரூபாய் விலை பேசிட்டா கண்ணுக்குட்டிக்கு 2,000 ரூபாய் தனியாக கொடுத்தாகணும் இல்லையா? அது மாதிரி தர்மபுத்திரரையும் எல்லா கணவர்களையும் வென்றாலே என்ன வென்றா மாதிரி ஆயிடுத்துன்னா எனக்காக தனி ஆட்டம் போட்டிருக்க கூடாது. எப்போ தனி ஆட்டம் போட்டாரோ அப்போ தர்மபுத்திரர் தான் அடிமையான பிறகு என்னை வச்சு தனியாக ஆட்டம் போட்டது செல்லாது அப்படின்னு அவ லா பாயிண்ட் எல்லாம் பேசின்னு இருக்கா. அப்பெல்லாம் கிருஷ்ணர் வரலை. கடைசியா அவளுடைய வஸ்திரத்தை வச்சு கையை வச்சு அவன் இழுத்துருவான் போல இருக்கு, மானம் போயிடும் போல இருக்கு. சபையில் இருக்கிறவர்கள் எல்லாம் பார்த்து சொல்றான், நீங்கள்லாம் நியாயம் தெரிஞ்சவர்களிலே, தர்மம் தெரிஞ்சவர்களிலே, நீங்கள்லாம் கபடமா பேசுறீங்கன்னு சொல்லி அது வரைக்கும் கிருஷ்ணர் காப்பாத்தலையே. அப்ப கோவிந்தான்னு கூப்பிட்டா அப்பதானே காப்பாத்தினா. சென்று நாம் சேவித்தால். நீ கூப்பிடணும் பகவான. जय जय राम कृष्ण हरि, 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 जय जय राम